ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளின் வாங்கிய விலை அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 7,840. ஸோ அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் அது வேணும். அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அப்படின்னா 7%. அப்போ டு ஃபைண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 100%. இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா ஒரு 7% இதில் ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ என்னென்னலாம் வரும் அந்த டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 107 டிவைடட் பை 100, அதாவது 107% ஆஃப் 7840. இப்போ 107 டிவைடட் பை 100 இன்ட்டு 784 அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த ஜீரோவையும் கேன்சலேஷன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா இந்த 10 வந்திருக்கு. ஸோ எல்லாமே பாயிண்ட் டெசிமல்ஸில் இருக்கிறதுனால இந்த 10 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 784 107ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 107ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 × 4 28, பேலன்ஸ் 2. 7 × 8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 56. 56ஓட ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58, பேலன்ஸ் 5. 7 × 7 அப்படிங்கிறது 49. 49 + 5 54. அதுக்கடுத்து 0 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்தானத்தை விட்டுடலாம். அப்போ 1ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4, 8, 7. அப்போ எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8, 8, 4 4 அப்படின்னா 8, 13க்கு 3, பேலன்ஸ் என்னன்னா 1, 8. ஸோ டேர்ம் என்ன அப்படின்னா இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் 83,888 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்குது. இதை 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதனுடைய கரெக்டான ஆன்சர் 8388.80. ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஒரு கைபேசி மற்றும் குளிர்சாதன பெட்டியை முறையே 12,000 மற்றும் 10,000 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பர்சன், ரஜினி அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் தென் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோன் வாங்கியிருக்காரு, சரிங்களா? மொபைல் ஃபோன் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர், இந்த ஆர்டரை மாற்றிடக்கூடாது எப்போதுமே. அப்போ மொபைல் ஃபோனோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,000. அதே போல் ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஓகேவா? இங்கே லாஸ் ஆஃப் என்ன அப்படின்னா 12%க்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொபைல் ஃபோனை சேல்ஸ் பண்ணிட்டாரு. அதே போல் ரெஃப்ரிஜரேட்டரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12% லாஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ 12% மைனஸ். அதே போல் மொபைல் ஃபோனை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 8% ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஓவராலாக அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஓவரால் அப்படிங்கிற இந்த வேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதை ஹோல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு மாடலில் கொண்டு வரும். அந்த ஹோல் டிரான்சாக்ஷனில் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் கிடைச்சதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹோல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்ப இதில் ஒட்டுமொத்தமாக எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்மள்கிட்ட டிக்டேட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,000. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100% ஈக்குவல் டு 12,000. ஓகே, மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 8% ப்ராஃபிட். அப்போ இதோட 1% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 120. 8% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 120 × 8,
ஸோ 0, 16, பேலன்ஸ் 1, ஸோ 960. ஓகேவா? அப்போ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 960 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 12, 960 இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர். அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12% லாஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் 10% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1000, 1% இட்ஸ் 100. அப்போ 12% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1200. ஸோ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 12,000 அண்ட் தென் என்ன அப்படின்னா 10,000, 32,000 பர். சரிங்களா? இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறப்ப 12,960. ஸோ இதில் 1,200 போயிடும். பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 8,800. ஸோ 0, 6, 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 8 போயிடுச்சு அப்படின்னா சாரி இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 17. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் 1, 1, 1, 2 அப்படின்னு. ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 31,000 சாரிப்பா 22,000, இங்கே 21,760. அப்போ பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது 240 rupees. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா லாஸ் கிடச்சிருக்கு. லாஸ் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 240. ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோகன்லால் அப்படிங்கிறவர் ஒரு டிவியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கிவன் அந்த டிவியோட என்ன அப்படின்னா ரேட் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா 12,500. ஸோ அதுக்கு அடுத்தது அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 அப்படிங்கிறது ஏதோ சம் ரிப்பேர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800. சரிங்களா? இப்போ ஓவராலாக அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறார். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வேணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15% ப்ராஃபிட்டில் வேணும். சரிங்களா? ஓவரால் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதுவும் 15% ப்ராஃபிட்டில். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 12,500. அதை பொறுத்த வரைக்கும் அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா அதை ஸ்பெண்ட் பண்ணது 300, 800. இப்போ ஓவராலாக இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணிடணும். அப்போ கம்பைன் பண்ணுறப்ப காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12,500ஓட ஒரு 300, அதுக்கு அடுத்தது ஒரு 800. எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 13, 11, 16, பேலன்ஸ் 1, 13, 1. அப்போ 13,600 அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ப்ரெசென்ட்டில் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 13,600. இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 15% ப்ராஃபிட் வேணும். அப்போ 100% ஈக்குவல் டு 136000. 10% ஈக்குவல் டு 1360. 5% இட்ஸ் ஈக்குவல் டு இதில் பாதி தான் இருக்க போகுது. அப்போ 6, பேலன்ஸ் என்ன அப்படின்னா 8, 0. ஸோ இதை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா 0, 14, பேலன்ஸ் 1, 10, பேலன்ஸ் 1, 2. 13600, 2040. ஸோ 0க்கு 0 போயிடும். 10, 10ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 6, பேலன்ஸ் 5, 3. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 15% ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம்ல. ஸ்ட்ராங்காக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ மைனஸ் பண்ணுறேன். ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0, 4, 6, 5, 1. ஸோ 15640 அப்படிங்கிறதான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன்
டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு வந்த ஆன்சர் இதில் இல்லை. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது போட்டுடலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்பர்ட் அப்படிங்கிறவன் ஒரு ஸ்கூட்டரை என்ன பண்ணுறான் அப்படின்னா சம் அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4700. சரிங்களா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னா 4700. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 800 அப்படிங்கிறது ரிப்பேர்ஸ். அது அந்த ஸ்கூட்டி ஃபார் என்ன அப்படின்னா ஸ்கூட்டரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது அப்படின்னா 800. ஸோ இது முடிஞ்சிடுது. இதுக்கப்புறமா இவன் எவ்வளோக்கு இந்த வண்டியை சேல்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5800. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா நமக்கு கெயின் கிடைச்சதா அப்படி இல்லை லாஸ் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இதனுடைய டேர்ம். அப்போ நல்லா பார்த்துங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எவ்வளோ அப்படின்னா 4700. அதில் ரிப்பேர் சார்ஜஸ் அப்படிங்கிறது 800. அப்போ 5300 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் காஸ்ட் ப்ரைஸ். அதில் செல்லிங் ப்ரைஸ் ப்ரெசன்ட் காஸ்ட் ப்ரைஸு இந்த ப்ரெசன்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவர் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5800. அப்போ 500 அப்படிங்கிறது ப்ராஃபிட். நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாப சதவீதம் என்ன. அப்போ சிம்பிளான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். மேலே என்ன அமௌண்ட் எழுதணும் ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு இன்ட்டு 100. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 5300. அதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 500 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. ஸோ எதை கேன்சலேஷன் பண்ண முடியும் அப்படின்னா 0 0 0. ஸோ 53 பார்த்தீங்க அப்படின்னா 50 என்ன அப்படின்னா 500 இருக்குது. இதில் என்ன அப்படின்னா 53 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5500. இதில் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 5800. பிகாஸ் ஆஃப் த ரீசன் இதில் 4700ஐயும் 800ஐயும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 300. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா 5500. அதில் 300 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. ஸோ 0 0 கேன்சலேஷன் பண்ணிடலாம். 5ஆல் அதை டிவைட் பண்ணிங்கன்னா 11 அப்படின்னு டேர்ம்ஸ் கிடைக்கும். இங்கே 60 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப 5 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 5 11. அப்போ ஆப்ஷன் பி 5 of 5/11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 5 of 5/11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா ஒரு வணிகர் சில பொருட்களை ருபீஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு வாங்கினார். அப்போ கிவன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் 150. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொருட்களுக்காக மேற்படி செலவுகள் வாங்கிய விலையில் 12% எனில், இப்போ இந்த ரேட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னா இதில் சம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது எவ்வளோ அப்படின்னா 12%. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா 10%. அப்போ டு ஃபைண்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 150, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 12%. அப்போ நார்மலாக இருந்த பர்சன்டேஜை விட 12% என்ன இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150. இதில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு அப்படின்னா 12% அப்படின்னு சொல்கிறோம். 1% அப்படிங்கிறது 1.5. அப்போ 12% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 18. கால்குலேட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். அப்போ ஒரிஜினல் த காஸ்ட் ப்ரைஸ் உண்மையான அதோட விலை என்ன அப்படின்னா 168. ஸோ இதில் 10% எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லாபம் வேணும். 10% லாபம் அப்படிங்கிறது 16.8. அப்போ 8 14 பேலன்ஸ் 1 8 4. அப்போ 184.80. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். அதில் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவன் என்ன ப்ரைஸ் பண்ணானோ அதில் 12 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதில் 12 அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
150ல் 12% அப்படிங்கிறது 18. அப்போ ஓவராலாக 168 ரூபா அந்த பொருளோட ரேட்டு. அப்புறமா 10% அப்படிங்கிறது ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 10% ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப 16.8. ஆன்சர் இஸ் 184.8. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருந்திருக்கும், ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 200% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, வாங்கிய விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் என்ன டு ஃபைண்ட். வாங்கிய விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், அதோட விற்ற விலை அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்பர் ஏதாவது எடுத்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தும் சம்ம சால்வ் பண்ணலாம், இல்லை நார்மலாகவும் சம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ 200% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200% அப்படிங்கிறப்ப நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 100 ரூபாய் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா 200% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா, இதில் 200 ருபீஸ், அதாவது இதை 100%ஆக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா 200% அப்படிங்கிறது 200. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 300. ஸோ ஆல்ரெடி 100 அப்படிங்கிறது அந்த பொருளோட ரேட்டு. அதில் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 200. மொத்தமாக அந்த பொருள் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ வாங்கின விலை அப்படிங்கிறது 100 ரூபாய், விற்ற விலை அப்படிங்கிறது 300 ரூபாய். ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 1:3. ஓகேங்களா? 1:3 அப்படிங்கிறது அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால், அந்த இடத்துல நல்லா அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பொருளுங்கிறப்ப அதை 100 ரூபான்னு வச்சோம் அப்படின்னா 200%ங்கிறது 200 ரூபாய் லாபம். மொத்தமாக எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்கேஸ் அந்த பொருளை 10 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா 30 ரூபாய் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னா, அவன் எதுக்கும் உண்டான ரேஷியோ கேட்டிருக்கான் அப்படின்னா வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ 1:3யும் கொடுத்துருக்கான், 3:1ம் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இங்கே ஏதாவது மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன எழுதிடுவோம் அப்படின்னா 3:1 ராங்கான ஆன்சர் எழுதிடுவோம். ராங்கான ஆன்சர் எழுதணும், சம் மிஸ்டேக்ஸ் பண்ணினீங்கன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய பகுதி. ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான சம்மம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் என்ன அப்படின்னா அந்த கிரெடிட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளோட ரேட்டு, ஒரு வணிகர் ஒரு நாற்காலியை ₹600க்கு வாங்கி ₹765க்கு 4 மாத கடனுக்கு விற்றார் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 600. அந்த வாங்கிய விலை அப்படின்னு சொல்லிட்டான். அதை எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 765. 4 மாத கடனுக்கு விற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டுக்கு என்ன அப்படின்னா 6% விகிதத்தில் கணக்கிடப்பட்டால், நல்லா புரிஞ்சுங்க, 6% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு பெர் இயர் என்ன அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி அப்படிங்கிறது 6%. அப்போ டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினலாக லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 600 இருக்கப்ப இப்போ இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6% என்ன அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணி ஆகும். அப்போ இயருக்கு 6%, 1 இயருக்கு எவ்வளோ அப்படின்னா 6%. ஓகேவா? அப்போ 4 மந்த்து தானே, அவன் என்ன சொல்கிறதா அப்படின்னா 4 மாதங்களுக்கு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ மாதங்களாக பிரிக்கிறப்ப இதை எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துட்டான். 3ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 12 மந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6%. இது 4 மந்த் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்ப டிவைடட் பை 3. அப்போ டிவைடட் பை 3 போட்டிங்க அப்படின்னா 2%. அப்போ 600 இருக்குது, இதில் 2% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ். ஸோ 612 ரூபாய் அதுதான் உண்மையான அசல். அப்போ 612 ரூபாய் இருக்குது. அவன் விற்ற விலை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 765. அப்போ 765ல் 612 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன 5 - 2 3. 6ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 5.
அண்ட் தென் 7ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 153. அப்போ 612ல் 153 ரூபா அப்படிங்கிறது எவ்வளவு? ஸோ இதை நீங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 204. இங்கே என்ன இருக்கும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 51 அப்படின்னு இருக்கும். 51ஐயும் இதையும் அடிக்க முடியும். எவ்வளோ டைம்ஸ்? 4 டைம்ஸ் இருக்கும். 4ஆல் 100 அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25%. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25% அப்படின்னு கொடுத்துருக்கான். 25% is the correct answer. Option C is the correct answer. இந்த சம் நல்லா கவனிச்சிங்க. என்ன அப்படின்னா given என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டோட ரேட்டு கொடுத்துருக்கான். எவ்வளோ அப்படின்னா 18,700 ரூபாய். ஆனால் அதை சோல்வ் பண்ணிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கான். செல்லிங் ப்ரைஸில் 18,700. ஆனால் அவனுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு அப்படின்னா 15% லாஸ் ஆயிருக்கு. இப்போ டு ஃபைண்ட் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15% லாபம் கிடைக்கிறதுக்கு அந்த டேர்மை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ எனக்கு தேவை ப்ராஃபிட், அதுக்கு 15% கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை 2 ஆங்கிளில் போடலாம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னா இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அடக்க விலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இந்த அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டு சம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா பர்சன்டேஜ் அடிப்படையில் போடுவோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களப்பா. என்றைக்குமே செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸோட ஒரு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும், அப்படி இல்லைனா காஸ்ட்டு ப்ரைஸோட ஒரு லாஸோட பர்சன்டேஜும் இணைஞ்சிருக்கும். அப்படி அந்த இணைந்த உருவம் தான் எது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். சம்டைம்ஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸாகவே இருக்கும். அடக்க விலையும் விற்ற விலையும் சமமாகவும் இருக்கலாம். அப்போ பாசிபிலிட்டி கேசஸ் அப்படிங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்றைக்குமே 100 ப்ளஸ்ஸு அப்படி இல்லைன்னா 100 மைனஸ். இது என்ன அப்படின்னா 100 மைனஸ். ஏன் 100 மைனஸ் அப்படின்னா 18,700ன்னு கொடுத்துருக்கான்ல, அதில் 18,700 லாஸஸ் அப்படிங்கிறது 15%. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கையில் இருக்குது அப்படின்னா 85% கையில் இருக்குது. அது 18,700. அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 18,700. 85% அப்படிங்கிறது 85/100. அதுங்க ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 100/85. சரி, இது அப்படியே இருக்கட்டும். 1% கண்டுபிடிச்சிட்டிங்க. நாம் யாரை கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் வேணும் எனக்கு. ப்ராஃபிட் அப்படின்னாலே 100 ப்ளஸ்ஸு. நல்லா புரிஞ்சுங்க. ப்ராஃபிட் அப்படின்னா 100 ப்ளஸ்ஸு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? 1% தானே. இங்கே 115% நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இது பண்ணீங்க அப்படின்னா 1% எவ்வளோன்னு கிடச்சிடும். அப்போ எனக்கு தேவை 115% தேவை. அப்போ 115ங்கிறப்ப 18,700 இன்ட்டு 100 அது அப்படியே இருக்கட்டும் 85. ஓகேவா? இதை எதால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 115ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். அப்போ எதெல்லாம் கேன்சலேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85 இருக்குது, இங்கே 115 இருக்குது. இப்போ 2 டேபிள்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா 5 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 5 டேபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 17 டைம்ஸ் இருக்கும் 5 டேபிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? 17 அப்படிங்கிறது டைம்ஸ் இருக்கும். 18700 அப்படிங்கிறப்ப இதில் 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் இருக்கும் 18. அதில் பேலன்ஸ் 3 37. அதில் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 20 20ங்கிறப்ப 4 0 3740. சரி, ஓகே. வேறு எந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 17th டேபிளே யூஸ் பண்ணலாம். 17th டேபிளால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 37 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 3 30. 17 × 34 பேலன்ஸ் 3 34. அப்போ ஒரு 2 20. அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 220 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100 மல்டிப்ளிகேஷன்ஸ் 115. அப்போ எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னா 115 into 22. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 230, அதுக்கு அடுத்தது ஒரு 230 0352. ஸோ அதோட என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0வை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னா 25300 அப்படிங்கிறது இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு பொருள், அந்த பொருளோட ரேட் என்ன அப்படின்னா 840 at a gain of 20%, another for 960 at a loss of 4%. அப்போ given. ஸோ ஒரு பொருளை செல்லிங் ப்ரைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 840 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது கெயின் அப்படிங்கிறது 20% கிடைச்சிடும். அதே போல் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 960. அதில் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4%. டு ஃபைண்ட் அப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு கடைக்காரர் 20% லாபத்தில் ₹840க்கு விற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றொன்றை 4% நஷ்டத்தில் 960க்கு விற்றார். அப்போ ரெண்டு பொருளோட எனக்கு என்ன தேவை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தேவை. நல்லா புரிஞ்சுங்க. த ஹோல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேர். இங்கே ஒட்டு மொத்தமாக எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 840, ஒரு 960. ஸோ 1800 ரூபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விற்ற விலை. அப்போ ஒட்டு மொத்தமாக அடக்க விலை எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ 1800 ரூபா இருக்குது. இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டிரான்சிஸ்டர் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 840 ரூபா செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 840. அண்ட் தென் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 20. நல்லா புரிஞ்சுங்க. என்றைக்குமே செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட்டு ப்ரைஸோட ஆட் ஆகி தான் வரும். சரிங்களா? காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளவோ அதோட சேர்ந்து வரும். அப்போ ப்ராஃபிட் 20 கொடுத்துருக்கானா, அப்போ 120% அப்படிங்கிறது 840. அப்போ 1% ஈக்குவல் டு 840 டிவைடட் பை 120. அப்போ எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 100% ஈக்குவல் டு 700. ஓகேவா? அப்போ 700 ரூபா அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஸோ என்ன அப்படின்னா ரெண்டாவது பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு? 4%. ப்ராஃபிட் அப்படின்னா 100 ப்ளஸ்ஸு, லாஸ் அப்படின்னா 100 மைனஸ். அப்போ 100ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 96% ஈக்குவல் டு 960. 1% ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 00 கேன்சல் ஆகி 10. அங்கே 10% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ 100% ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் எவ்வளோ அப்படின்னா 1000. ஸோ இந்த பொருளோட ஒரிஜினல் ரேட் என்னன்னா 1000. இங்கே எவ்வளோப்பா? 700. அப்போ 1700 இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட்டா லாஸ் ஆனால் ப்ராஃபிட்டு எவ்வளோ? ப்ராஃபிட் அப்படின்னா 100 ரூபா ப்ராஃபிட்டு. 1700 ரூபாய்க்கு 100 ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ லாபத்தோட சதவீதம் தான் கேட்குறான். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா கிடச்சிருக்கு. கீழே 1700 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. ரெண்டுத்துக்கு 0வை கேன்சல் பண்ணிடலாம். எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா 85. ஸோ பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. 5 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஒரு 15, கீழே 17%. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா கெயின். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இதில் ஒரே ஒரு லெட்டர் விட்டுருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல 1 வரணும். இப்போ
ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் ஆனால் கீழே 17 வரும். ஓகேவா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக சம்ஸ் கேட்பாங்க. இப்போ என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காம பர்சன்டேஜ்லேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவ் பண்ணுவோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் 4/3% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் விற்கிறானுங்க, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4/3 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, த ப்ராஃபிட் இன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஃபிட்டா லாஸானு கேட்குறாங்க. சரிங்களா, ப்ராஃபிட்டா லாஸானு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இதை வச்சு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4/3 ஆஃப் இன்னொன்று என்னப்பா காஸ்ட் ப்ரைஸ். இந்த 3 அப்படிங்கிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எழுதிடலாம். 4/3 அப்படியே இருக்குது. இந்த காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கீழே வந்துருச்சு. அப்போ இதோட ரேஷியோ பிரகாரம் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 4x, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 3x. ப்ராஃபிட் அப்படின்னா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 4x மைனஸ் 3x என்னப்பா வந்துடும், எக்ஸ். ஓகேவா, எக்ஸ். அப்போ ஒட்டு மொத்தமாக இதோட ப்ராஃபிட் கிடச்சிருக்கா அப்படின்னா கிடச்சிருக்கு. அப்போ எப்படின்னா, ஒட்டு மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம், 3xன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அதில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எக்ஸுங்கிறது ப்ராஃபிட்டு, மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்போ அதை அடிச்சுட்டு 1/3 இருக்குது. ஸோ 1/3 × 100 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 33 1/3%. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை என்ன லாப சதவிகிதம் வைத்து விற்றால் அந்த பொருளை அதன் பாதி விலையில் விற்றால் கூட 30% நஷ்டம் ஏற்படும். ஸோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ என்னது அப்படின்னா அந்த பொருளை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுப்போம். அதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு விற்கணும். அந்த பொருளை பாதி விலையில் விற்றால், அப்போ அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ விற்றுக்கிட்டு இருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். அந்த செல்லிங் ப்ரைஸை பாதியாக மாற்றுறாங்க. மாத்திரப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது 30% வேணும். அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த லாப விகிதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா விற்றுருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ லாஸ் வேணும் அப்படின்னா 30% லாஸு. அப்போ அந்த பொருளோட ரேட்டு எவ்வளவாக இருக்கணும், 70% இருக்கணும். அதுதான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கணும். லாஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா 30%. ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ 100 ரூபான்னு வச்சிங்களேன், அவன் எவ்வளோக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா 70 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பான், 30 ரூபா லாஸ் ஆகிருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இது எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த ஒரு செல்லிங் ப்ரைஸை டிவைடட் பை 2 பண்ணுறப்ப 70 கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன இருந்தால் தான் 70 கிடைக்கும். அப்போ 140ன்னு இருந்தது அப்படின்னா 140 டிவைடட் பை 2 பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 70. ஸோ 70% அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 70% கிடச்சிருச்சா. ஸோ அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாம் என்ன ரேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140ங்கிறது என்ன அப்படின்னா 100 + 40. ஸோ லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வச்சு விற்கிறப்ப 140 rupees அப்படின்னு இருக்கும். அதை டிவைடட் பை 2 பண்ணுறப்ப அது எவ்வளோவா மாறும், 70 ரூபாயாக மாறும். 70 ரூபா வரப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம் வந்துடும், 30% கம்பல்சரி நஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் சி 40% அப்படிங்கிறது இதனோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா 30% நஷ்டம்னு ஆன்சர் கிடைக்கணும். அப்போ அதோட ரேட்டு 70 ரூபாயாக இருக்கணும்.
அவ்வளோதான். அதை லாஜிக்கலி என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி. எல்லாமே அப்ளிகேஷன் பர்சன்டேஜ் அப்ளிகேஷன் தான். இப்போ ஸோ பர்சன்டேஜை நல்லா லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி டு கெட் ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கடையில் வாங்கிய விலையில் 320% லாபம் கிடைக்கிறது. ஸோ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா 320% என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. வாங்கிய விலை 25% அதிகரிக்கிறது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸில் டு ஃபைண்ட் செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளோட ரேட் எனக்கு தெரியாது, அதை 100 அப்படின்னு எடுத்துப்போம். எவ்வளவு ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா 320%, அதான் 320 ரூபா. அப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 420 ரூபா. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது எது இன்க்ரீஸ் ஆகுது? காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது 25%. அப்போ 125 ரூபா ஆகுது. ஆனால் இதில் எதை மாற்றலை அப்படின்னா விற்ற விலை மாறாமல் இருக்கிறது. அப்போ விற்ற விலை மாறாமல் இருக்கிறது அப்படின்னா இங்கே என்ன தான் இருந்திருக்கு? 420 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராஃபிட் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 295. அப்போ 295 125 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 420. இது தான்ப்பா ப்ராஃபிட், இது செல்லிங் ப்ரைஸ். இப்போ பார்க்கலாமா? 420 அதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 295, மல்டிப்ளிகேஷன்ஸ் 100, 0 0 கேன்சலேஷன் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் எந்த டேபிள் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது, 7 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ 7 டேபிள்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். இங்கே 4 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 2ன்னு வச்சுப்போம். ஏன் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான்ப்பா. இந்த அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற இந்த வேர்டுனால நாம் 42 பாயிண்ட் சம்திங்னு வருது, 42ன்னே எடுத்துக்கலாம். ஸோ 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the answer என்ன அப்படின்னா 70%. ஆப்ஷன் B is the correct answer. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசோக் அப்படிங்கிறவர் ஒரு காரை வாங்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நஷ்டம். சரிங்களா? டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 20%. அதுக்கு அடுத்தது அதை செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாரு அப்படின்னா 20% என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி விற்றுட்டார். டு ஃபைண்ட் ஓவராலாக அவருக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு கேட்குறாங்க. ஸோ மோரோவர் எல்லோரும் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா 40% அப்படின்னு எழுதுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதை நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோம் 100. இந்த 100ல் 20% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட். அப்போ 20. அதுக்கு அடுத்தது 20 போயிடுச்சு அப்படின்னா 100ல் -20 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 80. ஓகேவா? அப்போ 80 rupees. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 -20 80 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இவர் விற்றது எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 100 விட அதிகமாக விற்றுருக்கார். எவ்வளோக்கு விற்றுருக்கார் அப்படின்னா 120 ரூபாய்க்கு விற்றுருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. 100 ரூபா அந்த பொருளோட ரேட்டு, 20 ரூபா போக 80 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் எவ்வளோக்கு விற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபாய்க்கு. அப்போ 80 ரூபா அப்படிங்கிறது அடக்க விலை. அங்கே எவ்வளோ அப்படின்னா 40 ரூபா கிடைக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 80 ரூபாய்க்கு வாங்கின பொருளில் 40 ரூபா கிடைக்குது இன்டூ 100. ஸோ டிவைடட் பை 2 பண்ணிட்டோம் அப்படின்னா 50. 50%. 50%. 40% ஆன்சர் இல்லை, 50. சரிங்களா? பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடாதீங்க. செம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. செம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அது ராங்காக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க.
ஸோ இந்த மாடலில் எப்போதுமே ஒரு சம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா குவான்டிட்டி அப்படிங்கிறது கொடுத்தாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா குவான்டிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறான். குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 15 அப்படிங்கிறது புத்தகங்களின் வாங்கிய விலை 20 புத்தகங்களின் விற்கும் விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான். 15 புத்தகங்களின் வாங்கிய விலை 20 புத்தகங்களின் விற்கும் விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டான். எனில் நட்ட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 15 புத்தகங்களின் வாங்கிய விலைன்னு கொடுத்துருக்கானா, அப்போ 15 புத்தகங்களின் வாங்கிய விலைன்னு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் என்ன அப்படின்னா 15. அது என்ன அப்படின்னா 20 புத்தகங்களோட சேல்ஸ் ப்ரைஸுக்கு ஈக்குவல். டு ஃபைண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துருச்சு அப்படின்னா குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி எழுதிங்க மைனஸ் காஸ்ட்டு ப்ரைஸோட குவான்டிட்டி எழுதுங்க. ஓகேவா? சாரி இதில் கொஞ்சம் மாறும். என்ன அப்படின்னா காஸ்ட்டு ப்ரைஸோட குவான்டிட்டி, இது செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி. கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கழிச்சு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே எழுதுகிறப்ப என்ன தான் எழுதுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி தான் எழுதுவோம். இது எல்லாமே இங்கே மாறும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி எழுதணும், மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி எழுதணும், கீழே செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி எழுதணும், மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்படி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 15 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 20. அதுக்கு அடுத்தது இங்கே செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 20, மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 15 மைனஸ் 20 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -5 20 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. 20ஆல் அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ 25% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் மாடல் தான் இப்போ. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஆன்சர். என்ன அப்படின்னா கிவன். ஸோ என்ன அப்படின்னா 10 ஆர்டிகல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10. ஸோ 10 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 7 ஆர்டிகல்ஸ். அப்போ டு ஃபைண்ட் என்ன தேவை அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா. சரிங்களா? ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளவு பர்சன்டேஜ். ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 10, செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 7, செல்லிங் ப்ரைஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது 7 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்போ 3 டிவைடட் பை 7 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 300 அப்படின்னு கிடைக்குது. 7ஆல் இதை டிவைட் பண்ணுறப்ப 4 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 22 டைம்ஸ் இருக்குது, 42. சரிங்களா? அப்போ 28 20. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. இது என்ன அப்படின்னா 7. அப்போ 42 6/7% என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்குது. ஸோ இது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் ராங்காக இருக்குப்பா. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா கெயின் அப்படின்னு எழுதிங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ப்ளஸில் ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா ஆன்சர் என்னென்னா கெயின் தான். ஸோ 42 6/7% கெயின். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பிரதீக் சோல்ட் என்ன அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் கார்த்திக் எவ்வளோ அப்படின்னா 20% கெயின். அண்ட் கார்த்திக் சோல்ட் இட் டு என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக் அட் 40% கெயின் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிரதீக் அப்படிங்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு டேர்மை சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20% கெயின். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்கு சேல்ஸ் பண்ணிட்டார். கார்த்தி அப்படிங்கிறவன் அதை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறான் அப்படின்னா என்னது அப்படின்னா ஸ்வஸ்திக் அவருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
40% கெயினில் சேல்ஸ் பண்ணியிருக்கார். இப்போ டு ஃபைண்ட் அந்த சேல்ஸ் பண்ணுறப்ப ஸ்வஸ்திக் அப்படிங்கிறவன் எவ்வளோ பெய்ட் பண்ணியிருக்கான், அந்த பர்சன் எவ்வளோ அப்படின்னா 10,500 ஃபைனலாக பெய்ட் பண்ணது. டு ஃபைண்ட் அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பிரதீக் அப்படிங்கிறவர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20%, 40, அதுக்கு அடுத்தது பிரதீக் அப்படிங்கிறது இந்த டேர்மு. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இவர்கிட்ட எவ்வளவாக இருந்திருக்கு அப்படின்னா 100% அப்படின்னு இருந்த பொருள் என்ன அப்படின்னா கார்த்திக்கிட்ட வரப்போ 120 மாறுது. என்ன அப்படின்னா 20% ப்ராஃபிட். இதில் 40% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா இங்கே +20, இங்கே 40% அப்படிங்கிறப்ப 120, 100% இட்ஸ் ஈக்குவல் டு 120. அப்போ 10% ஈக்குவல் டு 12. அப்போ 40% ஈக்குவல் டு 48. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 48 அப்படின்னு கிடச்சிருங்க. இப்போ ஸோ 48 வரப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 168. சரிங்களா? 168 அப்படிங்கிறது இதனுடைய ஃபைனல் டேர்மு. அப்போ 168% அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500. அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 10,500 டிவைடட் பை 168. நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 100% தேவை. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 21st டேபிளை வச்சு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். அப்போ எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ 105 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 500. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ இது 100 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ என்ன அப்படின்னா இது 8ஆல் கூட டிவைட் பண்ணலாம். இப்போ 500 டிவைடட் பை 8 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா 4ஆல் அதை டிவைட் பண்ணுறப்ப 25 டைம்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறப்ப இதில் 2 டைம்ஸ் இருக்கும் 4. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 250. 250 × 25 என்ன அப்படின்னா 6,250. அப்போ இந்த இடத்துல பிரதீக் அப்படிங்கிறவர்கிட்ட அவருடைய ரேட் அப்படிங்கிறது 6,250. அதுதான் 20% லாபத்தில் இப்படி மாறி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 40% லாபத்தில் இப்படி மாறிடும். சரிங்களா? அப்போ பிரதீக் அப்படிங்கிறவரோட அந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 6,250. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் ஒரு மிதிவண்டியை ₹2,850 விற்றதில், நல்லா புரிஞ்சுங்க, ₹2,850 விற்றதில் ஒரு கடைக்காரருக்கு 14% லாபம் கிடைத்தது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிதிவண்டியை ₹2,850 விற்றதில் ஒரு கடைக்காரருக்கு 14% லாபம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 2,850க்கு என்ன அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறப்ப செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2,850. ஓகேவா? ஒரு கடைக்காரருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்னா 14% அப்படிங்கிறது லாபம் கிடச்சிருக்கு. சரி, அப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா 14% இருக்குது. லாப சதவீதம் 8% குறைந்தால் விற்ற விலை என்னவாக இருக்கும்? அப்போ டு ஃபைண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா விற்ற விலையை மாற்ற சொல்கிறாங்க. இதை விட கம்மியாக தான் இருக்க போகுது. எவ்வளோ அப்படின்னா அது ஏதோ ஒரு அமௌண்ட் வரப்போகுது. ஆனால் அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ தான் கிடைக்கணும் அப்படின்னா 8% தான் கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, ப்ராஃபிட் கிடைக்கணும் 8% அப்படின்னா 108% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா என்றைக்குமே செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னாலே 100 ப்ளஸ் இல்லை 100 மைனஸ், இதில் மாற்றம் இல்லை. அப்போ 100 ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2,850, அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 14%. அப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, 2,850 ப்ராஃபிட் 14% அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் ஒன் 100 ப்ளஸ் 14%, அதுதான் எவ்வளோ அப்படின்னா 2,850. அப்போ 114% அப்படிங்கிறது 2,850.
சரி, அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2850 அப்படிங்கிறத 114ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கிடச்சிடும். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 108% தேவை. அப்போ இதை 108ஆல் பெருக்கணுமா? அப்போ 108 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சதவீதம் அப்படிங்கிறது 8% லாபத்தில் நமக்கு கிடைக்கணும். அப்போ 2850 டிவைடட் பை 114 மல்டிப்ளிகேஷன் 108. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ என்னென்ன டேர்ம்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 54. இது 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 57. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 57 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது 19. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 9. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறப்ப 950. இப்போ 19ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50. ஆன்சர் என்ன அப்படின்னா 50 × 54. ஓகேவா? 50 × 54. ஸோ அதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 2700ன்னு கிடைக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நாம் எதை கண்டுபிடிக்கலை அப்படின்னா இதனுடைய விற்ற விலை, அதாவது அடக்க விலை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கலை. அவன் 8% லாபத்தில் தானே விற்கணும். அப்போ 108% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2700 அப்படிங்கக்கூடிய அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆப்ஷன் பி 2700 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கை கடிகாரம் இருக்குது. அது 20% என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கை கடிகாரம் 20% ப்ராஃபிட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிவன். ஸோ ஏதோ ஒரு பொருள் காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவா இருக்குது அப்படின்னா 20% அதிகமாக செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. ஓகே, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுத்துலேருந்துமே 100 அப்படிங்கிறது கழிக்கிறாங்க. அப்போ டு ஃபைண்ட் என்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா லாபம் 5%. அப்போ இந்த வேர்டிங் ராங். இப்போ என்ன அப்படின்னா 5% மோர், 5% அதிகமாகுது. சரிங்களா? அதிகம். அப்போ 5% அதிகமாகுது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது 5% மோர். ஓகேவா? த ப்ராஃபிட் வுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி வாட்சஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ஒரிஜினல் என்ன, ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, அது என்னன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை விட இது அதிகமாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 20% லாபத்தில் விற்க போகிறோம். அப்போ 120% ஆஃப் எக்ஸ். இப்போ ப்ரெசண்ட்டில் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா 100. அதுக்கு அடுத்தது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்னா 120% ஆஃப் எக்ஸ்லேருந்து 100. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 100 ரூபா கம்மி பண்ணியாச்சு, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 100 ரூபா கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா முன்னாடி கிடைச்சதை விட 5% மோர் அப்படின்ட்டான். முன்னாடி எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% கிடச்சிது. இப்போ எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 25% கிடைக்க போகுது. பட் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா x - 100. ஓகேவா? அதுதான் இம்பார்ட்டண்ட் இதில். அப்போ இதை அப்படியே எழுதலாமா? என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் காஸ்ட் ப்ரைஸை கழிச்சுட்டா நமக்கு யார் கிடைப்பா? ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குமா? இங்கே செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ எடுத்துக்கணும்? 120% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 100. 120% ஆஃப் எக்ஸு, அதில் 100 கழிச்சாச்சு. மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா x - 100. ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் x - 100. இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 120% ஆஃப் எக்ஸ் இருக்குது. என்னென்னலாம் வரணும்னு எழுதலாம். 120% ஆஃப் எக்ஸு மைனஸ் 100, மைனஸால் பெருக்கினீங்கன்னா மைனஸ் எக்ஸ், மைனஸ் ப்ளஸ் 100. ஓகேவா? ஈக்குவல் டு
25% of x minus 100. ஸோ இதுக்கு அடுத்த டைம் என்ன அப்படின்னா 125% இருக்குது, இங்கே ஒரு 25% ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதே போல் -100 + 100 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 125% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் எக்ஸு, அதுக்கு அடுத்தது ஒரு மைனஸ் எக்ஸு, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா -25% ஆஃப் என்ன அப்படின்னா 100 அப்படின்னு இருக்குப்பா. இது என்னவா மாறும் அப்படின்னா -25 / 100 × 100 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா -25 அப்படியே இருக்கட்டும். இந்த 95% அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸு 100 எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா x/100 அப்படிங்கிறத வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 95 - 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா -5. ஓகேவா? இந்த -5ஐயும் இங்கே இருக்கிற 25 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x = என்ன அப்படின்னா 500. அப்போ அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த லேபிள்டு ப்ரைஸ் ஆஃப் கபோர்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். லேபிள்டு ப்ரைஸ் ஆஃப் கபோர்டு அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 6500. அதுக்கு அடுத்தது த ஷாப்கீப்பர் சோல்ட் இட் பை கிவிங் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. அதே போல் அந்த லேபிள்டு ப்ரைஸ் ஏண்டு ப்ராஃபிட் ஆஃப் 15, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா 15% வேணும். அப்போ ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்டு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கான். லேபிள்டு ப்ரைஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கவுண்ட் 5% கொடுத்துட்டா, ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 15%. அப்போ டு ஃபைண்ட் இப்போ ஒரிஜினலாக இதோட ரேட் என்ன, காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபார்முலா -100 டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் %. இப்போ 100 - டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 95. 100 + ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த டேர்மு. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 6500. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 19 டைம்ஸ் இருக்கும், இது 23 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? 5 டேபிள்ஸால் அடிக்கிறப்ப 19, இது என்ன அப்படின்னா 23 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6500 / 23. ஸோ 3 டைம்ஸ் இருக்காது, 2 டைம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா 46. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. 15ல் 6 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 519 இருக்கும், 190. சரிங்களா? 23ங்கிறப்ப எவ்வளோ டைம்ஸ் போடலாம் அப்படின்னா 4 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 230. அப்போ 23ங்கிறது 1 டைம் 115. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 230 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 5 டைம்ஸ். இப்போ 8 × 23 போடுங்களேன். 8 × 3 16. 8 × 3 24க்கு 4, பேலன்ஸ் 1. 8 × 2 16. 16 × 2 18. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 194 அப்படிங்கிறது 8 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 60.
அந்த 60ல் எவ்வளோ டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் கிடைக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 46. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14. இப்போ ஒரு 140 அப்படின்னு வரலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 282 இருக்கா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா 19 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 19ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 × 2 18, பேலன்ஸ் 1. 9 × 8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 72, 73க்கு 3, பேலன்ஸ் 7. 9 × 2 18, 18 + 7 என்ன அப்படின்னா 25. அதே போல் 282 அப்படின்னு கிடைக்கும். 8, 5, 13, பேலன்ஸ் 1. 5, 3, 5, 8 அந்த ரேஞ்சு கிடைக்குதுப்பா. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு தான் வேல்யூ கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளின் விற்கும் விலை கொடுக்கப்பட்ட தள்ளுபடியின் 5 மடங்கு. ஸோ ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான் கிவன். ஒரு பொருளின் விற்கும் விலை கொடுக்கப்பட்ட தள்ளுபடியின் 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 5 மடங்கு அப்படிங்கிறது எவ்வளோ? ஒரு பொருளின் ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருந்திருக்கு, அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மடங்கு. தள்ளுபடியின் சதவீதம் லாத சதவீதத்திற்கு சமமெனில், ஸோ டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜும் அண்ட் தென் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சமம் அப்படின்ட்டான். ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தள்ளுபடி வாங்கிய விலையின் விகிதம். ஓகேவா? அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உண்டான ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நார்மலாக இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேர்மை எடுக்கணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டான் அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப டிஸ்கவுண்ட்டோட ஃபார்முலானா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதால் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ், 5 டைம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ ஒரு மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 divided by 5 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 6/5 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஈக்குவேஷனை பயன்படுத்துகிறப்ப என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜும் அண்ட் தென் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஈக்குவல். அப்போ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ், அந்த மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதுதான் டிஸ்கவுண்ட் இன்ட்டு 100. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், அதில் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட், அது இன்ட்டு 100. இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 divided by 5 minus selling price divided by 6/5 selling price. It's equal to selling price minus cost price divided by selling price, cost price. ஓகேவா? கொஞ்சம் என்ன அப்படின்னா லென்த்தியான சம்ஸ் தான், ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா சம் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்கும். சரிங்களா?
ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 5SP 6SPயில் 5SP போயிடும். அப்போ SP டிவைடட் பை 5. அதே போல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே என்ன இருக்குது அப்படின்னா 6 டிவைடட் பை 5 இன்ட்டு SP இட்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கு காமன் தானப்பா இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இதை இப்படி எழுதிக்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இது 1ன்னு வந்துடும். அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/6 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இட்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இந்த SP கேன்சல் ஆகிடும். அப்போ 1/6 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1/6 அப்படிங்கிறப்ப இது ஃபார்வர்ட் ஆகிறப்ப 1/6 + 1 இட்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 7 டிவைடட் பை 6. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 6, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 7. இதுக்கு அடுத்து நமக்கு தெரிஞ்ச டேர்ம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் என்ன அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் 7. இப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 7 டிவைடட் பை 5. அப்போ ரேஷியோ தானே கேட்டிருக்கான். அப்போ டிஸ்கவுண்ட் ஈஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 7 டிவைடட் பை 5 ஈஸ் டு 6. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 7:30. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர்.